சொல்லுங்க அத்தை. பூமி, சமையல் முடிஞ்சிருச்சா? சமைச்சிட்டு தான் இருக்கேன் அத்தை. டைம்க்கு கரெக்டா கொண்டு வந்துருவேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். அது இருக்கட்டும், நாங்களும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தோன்னு ககனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா என்ன? உன்கிட்ட ஏதாவது கேட்டானா? அதெல்லாம் நான் ஒண்ணு கேட்கல அத்தை. அப்படி கேட்டா நான் ஏதாவது ஒன்னு சமாளிச்சுக்குவேன். ம், நீங்க ஒன்னும் நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா அத்தை? சொல்லுமா. அது எந்த நேரத்துல நீங்க உங்க புள்ளைய பெத்தீங்களோ தெரியல அத்தை. உங்க புள்ள மேதாவி மாதிரி தெரியற ஒரு அவசர கொடுக்க. பைத்தியம் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவார் அத்தை. உங்க புள்ளைய ஏமாத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை. ஒரு நிமிஷம் போதும். தோசை கல்லுல தோசை ஊத்துற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம்தான். வந்துட்டியா பூர்ணி? காய்கறியா அதுல இல்லம்மா, இதோ இதுலதான் வெட்டணும். நான் உன்கிட்ட தான் சொல்றேன். ஐயோ அத்தை, உங்க புள்ள இருக்காரே, உண்மையிலேயே அவரு சாமி கொடுத்த வரம் அத்தை. எங்க அம்மா கிட்ட நீ என்ன பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல? ஓ, நீங்க அப்போல இருந்து நாங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன இருந்தாலும் இது தப்பு மாமா. லேடிஸ் பேசும்போது கேட்க கூடாதுங்கிற இங்கேதான் கூட இல்லையா உங்களுக்கு? உன்னை லேடின்னு யாரை சொன்னது? நீதான் பெரிய கில்லாடின்னு சொல்றல்ல? சொல்லு, இப்ப சொல்லு. ரெஸ்டாரண்ட்ல என்ன மந்திரம் போட்ட? ரெஸ்டாரண்ட்ல யாராவது மாய மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா மாமா? பசிச்சா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்படி இல்ல, நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. சொல்லு, ரெஸ்டாரண்ட்ல ஏதோ நடந்திருக்கு. வேணும்னு தான் நீ என் மேல சாம்பார கூட்டி இருக்க. வேணும்னு தான் நீ என்ன அந்த வாஷ்ரூம் குள்ளேயே அனுப்பி வச்சிருக்க. நான் உள்ள போனதுக்கு அப்புறமா வாஷ்ரூம் லாக்கும் பண்ணிருக்க. மாமா, என்னோட கை ரொம்ப வலிக்குது மாமா. கொஞ்சம் பொறுத்துக்குமா ப்ளீஸ்மா. மேடம், உள்ள பேஷண்ட் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. ரொம்ப வலிக்குதா பேபி? டாக்டர் கூப்பிட்டு தான் நம்ம போயிடலாம். குட். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு கிருஷ்ணபிரசாத் சார். நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம். இல்ல டாக்டர் சார், என் புருஷனுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லையே அடைக்கலம் கொடுக்கணும். பூமி சொல்லிட்டாங்கல்லம்மா, எவ்வளவு நாள் வேணுமோ அத்தனை நாள் இங்கேயே இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ போலான்னு சொன்னேன். இப்பவே கிளம்பணுங்கிற அவசியம் இல்லம்மா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யூ ஆர் வெல்கம். என்னால சுத்தமா முடியல மம்மி. டாக்டர் யாரையோ செக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஒரு 5 minutes தானே. அம்மா, இரு பாத்துட்டு வரேன். இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பேபி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு பேபி. வந்துருவாங்க பேபி. கொஞ்சம் பொறுத்துக்கு பேபி. Thank you so much டாக்டர். ரொம்ப நல்லதுங்க. மம்மி, பேபி, அம்மா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. உள்ள போ. அம்மா, பாத்தி சாரதா, என்ன பண்றதுங்க? அந்த அப்புறம் வெளியே இருக்கா. இப்போ என்ன பண்றது? ஐயோ ஐயோ, ஐயோ பேபி. சாரதா, இந்த மாஸ்க் போட்டுக்கோ.
நான் வீல் சேர்ல உட்காந்துருக்கேன், நீ அப்படியே தள்ளிட்டு வெளியே வந்துரு. சீக்கிரமா போலாம். எங்க அந்த அபூர்வா நம்மள பாத்திருப்பாளாங்க? இல்ல சாரதா, பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. பார்த்திருந்தா பேரை சொல்லி கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாள். ஆ, நீ டென்ஷன் ஆக வேண்டாம். நக்ஷத்ரா டாக்டர் சார். கல்யாணம் ஆயிடுச்சாமா? இன்னும் ஆகல டாக்டர். வீட்ல மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. மைசெல்ஃப் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ மேடம், ஆ? நீங்க பேஷண்ட் இல்லல்ல, நான் பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. டாக்டர் இந்தாங்க. நீங்க சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர் சார். ஐ சி. உங்க பேக் போன்ல ஒரு சின்ன கிராக் ஏற்பட்டிருக்கு. நீங்க கொஞ்ச நாள் தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து தூரமா இருக்கணும். கொஞ்ச நாளைக்குன்னா தோராயமா எத்தனை நாள் டாக்டர்? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகல இல்லைங்க. ஆமால, அத மறந்துட்டேன். முதல்ல நீங்க போய் வெளியே உட்காருங்க. வேணும்னா திரும்ப கூப்பிடுறேன். வேண்டாங்க டாக்டர் சார், இனிமே எதுவும் பேச மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. நீங்க பேசுங்க. இந்த பாட்டியை எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? ப்ளீஸ் டாக்டர், அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் இன்னும் கன்னிதான். அவ்வளவு ஒண்ணும் எனக்கு பெருசா வயசாயிடல. இங்க பாருங்கம்மா, என் பேஷண்ட்டுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். இங்க பாருமா நட்சத்திரா, நீ கம்ப்ளீட்டா ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். எப்படியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, உன் புருஷனை உன் கூடவே இருந்து நல்லா பாத்துக்க சொல்லு. கூட இருந்து உன்னை நடக்க வைக்கிறது மட்டும் இல்லாம மத்த ஹெல்ப் கூட உன் கூடவே இருந்து செய்ய சொல்லுமா.